முருகப்பெருமான் ஏன் பழனி மலையில ஆண்டி கோலத்துல நிக்கிறாருன்னு தெரியுமா? அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு கெத்தான கதையை பார்ப்போம். ஒரு நாள் நாரதர் சிவபெருமான் கைலாயத்துக்கு ஞான பழம்ங்கிற ஒரு அதிசய பழத்தை கொண்டு வர்றாரு. இந்த பழத்தை பிளக்க கூடாது, முழுசாதான் சாப்பிடணும் அப்படின்னு நாரதர் நிபந்தனை விதிக்கிறாரு. பிள்ளையார் அத்த முருகன் 2 பேருமே பழம் வேணும்னு கேக்குறாங்க. சிவன் ஒரு போட்டி வைக்கிறாரு. யார் உலகத்தை முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உடனே முருகன் தன் மயில் வாகனத்துல ஏறி மின்னல் வேகத்துல உலகத்தை சுத்தி வர புறப்படுறாரு. ஆனா இங்க விநாயகர் என்ன பண்ணாரு தெரியுமா? விநாயகர் யோசிச்சாரு. தாய் தந்தையர் தான் எனக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லி சிவனையும் பார்வதியையும் 3 முறை சுத்தி வந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டாரு. முருகன் உலகத்தை சுத்தி வந்து பார்த்தா பழம் ஏற்கனவே விநாயகர் கையில இருக்கு. வேகத்தை விட விவேகம் பெருசா அப்படின்னு கோபப்பட்ட முருகன் தன் ராஜ ஆடைகளையும் ஆபரணங்களையும் கழற்றி எரிஞ்சிட்டு பழனி மலையில போய் ஆண்டி கோலத்துல நின்னுட்டாரு. அப்போ சிவபிரான் ஓடி வந்து முருகனை சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு. பழத்துக்காக நீ கோபப்படக்கூடாதுப்பா, ஏன்னா நீயே ஞானத்தின் வடிவம். பழம் நீ, அந்த பழம் நீ அப்படிங்கிற வார்த்தை தான் காலப்போக்குல பழனி அப்படின்னு மாறுச்சு.